ஒரு சைபர் மோசடி. இது அதிகம் காசுகளை குறுகிய காலத்தில் பெற வேண்டும் என்ற அந்த மோசமான ஆசையினால் தன் வாழ்க்கையை, தன்னுடைய வருடக்கணக்கிலான சேமிப்பை இழந்த பலர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் எம்எல்எம்ல போய் தன்னுடைய காசு சேர்ந்து அது காசு பணத்தை கொடுத்து ஒரு மாதத்தில் ஒரு கார் வாங்குறான்றதை நம்புகிறோம். அது எப்படிடா அது அதிசயமாச்சே, அது அற்புதமாச்சேன்னு நாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் தன் இறை நேசர்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்குறான்னு செஞ்சால் அது எப்படின்னு கேட்கும். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தன் போன்ற சக மனிதன் அந்த பயனை அடைந்திருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை எப்போ வரும்? நம் போன்ற அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இறைவன் என்ன செய்தால் உங்களுக்கு ரிசுக்கு தருவேன் என்று சொன்னார்களோ அந்த செயல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் வாங்கி இருக்கிறார்கள். அது நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு இறை நேசர்கள் மகான்கள் அப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவங்களும் நம்மளை மாதிரி தான் சொல்கிறோம். இதே நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 10,000 சம்பளம் வாங்கியவன் ஒரு எம்எல்எம்மில் சேர்ந்து ஒரே மாதத்தில் கார் வாங்கினான் என்று சொன்னால் கண்களை விரித்து பார்க்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد: قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் உண்டான மகத்தான நர்பாக்கியத்தினை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய நவீன காலத்தில் பொருளாதார தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த வருமானத்தை, சம்பாத்தியத்தை, நம்முடைய செல்வத்தை அதிகரித்து கொள்வதற்காக ஏராளமான வழிகளிலே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதேபோல் ஒரு பக்கம் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் எப்படியாவது நாம் நம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்தி விட வேண்டும், வளர்த்து விட வேண்டும், அதை பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நம் சிந்தனை போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய உழைப்பு அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனோம் என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் உழைத்து ஒரு மன நிறைவை அடைவதற்காக வேண்டி எத்தனிக்கும் போதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய மீடியாக்களும் விளம்பரங்களும் நம் கண்களை கவரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மை இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நாம் சேமிக்க வேண்டும், இன்னும் நம்மை விட உயர்ந்தவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற அந்த பேராசையை நோக்கி நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய தேவை பூர்த்தி ஆகி கொண்டுதான் இருக்குது. நாம் எந்த மனநிறைவான வாழ்க்கை தேவை என்று நினைத்து நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ அது அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்முடைய சிந்தனை எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தவுடன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது. அதற்கு பின்னணியில் கோடான கோடி ரூபாய்கள் விளம்பரங்களாக இன்று உலகத்திலேயே அதற்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு நம் ஆசையை தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது? எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி நாமும் அடைவது? எப்படி நாமளும் இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்று ஒரு மனிதன் நினைக்கும் பொழுதுதான்
அவனுடைய ஆசையை தூண்டக்கூடிய, குறுகிய காலத்தில் நீ கோடீஸ்வரன் ஆகிவிடுவாய் என்ற மாயாஜால வார்த்தைகள் அவனை நோக்கி வருகின்றன. ரேகா என்ற ஒரு பெண்மணி, ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று வருகிறது, நீங்கள் யூபர் ஈட்ஸ் நிறுவனத்தில் வீட்டில் இருந்தபடியே பணிபுரியலாம். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அதற்கான வேலைகளை செய்யலாம், செய்தால் உங்களுக்கு நிறைய காசு பணங்கள் கிடைக்கும். சரி, சும்மா தான் இருக்கிறோம் வீட்டில், காலையில் புருஷனை ஆஃபீஸுக்கு அனுப்பியாச்சு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நாமளும் சம்பாதிப்போமே என்று அந்த பெண் அந்த யூபர் ஈட்ஸுடைய அந்த வேலைக்கு சேர்கிறார்கள். வேலை என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஆர்டர் பண்ணக்கூடியவர்கள், ரெஸ்டாரண்ட்டிற்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய சீட்டை முன்னாடியே ப்ரீ புக்கிங் செய்வார்கள். அந்த புக்கிங்கை நீங்கள் அலாட் பண்ணி கொடுக்க வேண்டும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்கள் அதற்கு ஒரு நாளைக்கு ஒரு சீட் புக் பண்ணால் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் 5 சீட்டு 6 சீட்டு இப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 200 500. ஒரு நாள் ஒரு பெண் வீட்டிலிருந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அடுத்த கட்டமாக இந்த பெண்ணை ஒரு குழுமத்தில் இணைக்கிறார் அந்த மேலாளர். அந்த ஹெச்ஆர் இன்னொரு குரூப்பில் சேர்த்த உடனே அதில் நிறைய இன்ஸ்டாவுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிரபலமானவர்கள், திரைப்படத்தில் சின்ன திரையில் வரக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் இதன் மூலம் என்ன சம்பாதிக்கிறோன்றதை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நான் 50,000 சம்பாதித்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க. ஒரு நாளைக்கு நான் 70,000 சம்பாதித்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க. இதை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு ஆசை, நாமளும் இவ்வளோ சம்பாதிக்கணும். வெறும் 500 1000 சம்பாதிச்சு என்ன செய்கிறது? இவர்களைப் போல் நாமும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். அந்த ஹெச்ஆரிடம் கேட்கிறார், நானும் இப்படி சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 2 லட்ச ரூபா நீ கொடுத்தீங்கன்னா உன்னை நாங்கள் ப்ரீமியர் மெம்பராக சேர்த்து விடுவோம். நீ எங்களுடைய சிறப்பு உறுப்பினர் குழுவில் நீ சேர்ந்து விடுவாய். அப்போ இன்னும் உனக்கு ஆர்டர் நிறைய வரும். நீ எவ்வளோ சீட் ரிசர்வ் பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு கமிஷன் அதிகமாகும். அந்த அம்மாவும் நகையை விற்று தன்னுடைய காசை அந்த அம்மா அந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆருக்கு அனுப்புனாங்க. அதே போல் அந்த அம்மா சொன்ன மாதிரியே 5-6 சீட் ஒவ்வொரு நாளும் புக் பண்ணக்கூடிய இடத்தில் 250 சீட்களை ஒவ்வொரு நாளும் புக் பண்ணுவதற்கான ஆர்டர்ஸ் வந்துச்சு. அப்போ ஒரு சீட்டுக்கு 100 ரூபானா 25,000 கிடைத்தது. ஒரே நாளில் 25,000. 30 நாளில் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேல் 6 லட்ச ரூபாய் கிட்ட வருமானம். அது எங்கே இருக்கிறது அந்த வருமானம்? அங்கே தான் அந்த மோசடி நிறுவனங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கு. அது நேராக நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்து விழாது. யூபர் ஈட்ஸுக்கு என்று ஒரு வேலெட் அவன் கொடுத்துருப்பான். அந்த வேலெட்டுக்குள்ளே 5 லட்ச ரூபாய் என்று காண்பிக்கும். அது ஒரு டிஜிட்டல், ஒரு திரை, அவ்வளவுதான். வேலெட்டில் 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் ஒரு மாதத்திற்கு 25,000 ரூபாய் ஒரு நாள்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் அந்த பெண்மணியுடைய மாத கடைசியில் அந்த வேலெட்டில் தெரிகிறது. நான் சம்பாதித்த ஒரு மாதத்திற்கான பலம் 7.5 லட்ச ரூபாயா? பா, எவ்வளோ பெரிய விஷயம். இதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை தரணும்னு அவசியம் இருக்கா? அவங்க எதை சொன்னாலும் இந்த பெண் கேட்பதற்கு தயாராகிவிட்டது. சரி, அந்த 7 லட்ச ரூபாய் இப்போ நம்ம அனுபவிக்கணும்ல, வாங்கிய காசை நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் பயன்படுத்த வேண்டும். அதை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ஹெச்ஆர் இன்னொரு விஷயம் சொல்கிறது, நீ உடனே இத்தனை லட்சத்தை உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆர்பிஐடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது, அவங்க ஃபைன் போடுவாங்க, உனக்கு ஐடியுடைய பிரச்சனை வரும், இப்படி வரும் அப்படி வரும். நீ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோ, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுத்துக்கோ, இப்படி மெதுவாக நீ உன்னுடைய காசு பணத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தானே. ஏன் நம்ம சம்பாதிச்ச காசை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், பேங்க்கு எதுக்கு நம்ம ஃபைனாக கட்டணும்னு இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போகிறது. இந்த பணத்தாசை அதிகரித்து தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய வீட்டிற்கு தெரியாமல், தன் கணவருக்கு தெரியாமல் பலரிடம் கடனை வாங்கி இதில் போட்டு அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறார். வேலெட்டில் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 25 லட்சம் 50 லட்சம் போயிட்டே இருக்குது. இந்த பெண்மணியும் ஒவ்வொரு நாளும் கை வலிக்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும்
அங்கே சிரமம் பாராமல் அர்ப்பணித்து இத்தனை லட்சம் ரூபாய் நாம் சம்பாதிக்கிறோம் என்ற கற்பனையோடு போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த அமௌண்ட்டை எல்லாம் இவ்வளோ சம்பாதிச்சாச்சு, ஒரு 2-3 கோடிகளை தாண்டி விட்டது. இப்போ நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேனே, இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, இது எனக்கு போதும் அப்படின்னு அந்த ஹெச்ஆர்ட்ட சொன்ன உடனே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா தேவை, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுச்சு. இது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு ப்ரீமியர் ஏறி 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 இப்போ இத்தனை கோடிகள் சம்பாதித்திருக்கிறது. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு தன்னிடம் இருந்த இடங்களை எல்லாம் பத்திரங்கள் எல்லாம் அடகுக்கு வைத்து அந்த 20 லட்சத்தை எடுத்துக்கொண்டு கரெக்டாக அந்த அம்மா சொன்ன அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. போட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னொரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது என்றும் சொல்லிடுச்சு. இது பார்த்தா தன்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட்டும் ஆகலை, வேலெட்டை பார்த்தா 0ன்னு வருது. இந்த அம்மாவுக்கு ஹார்ட் பீட் நின்று போயிடுச்சு, என்னவோ மயக்கம் வருவதை போல் இருந்தது. என்ன எப்படி அதனுடைய சூழ்நிலை இருக்கும் சொல்லுங்கள். பேங்க்கில் போய் கேட்டால், அம்மா அப்படி ஒன்று வரவே இல்லைம்மா, இது வரைக்கும் ஒரு பைசாவும் வரலை, ஒரு காசும் வரலை. அப்பொழுதுதான் பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, இது ஒரு சைபர் மோசடி, இது உன்னை நல்ல இத்தனை மாதங்களாக உன்னிடம் வேலை வாங்கி கொண்டு வேலை வாங்குவதை போல் ஒரு திரையை உருவாக்கி அதில் பிரபலங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு குழுவை உங்களுக்கு ஏற்படுத்தி உன்னுடைய வாலெட்டில் இப்படியெல்லாம் காசு பணம் ஒவ்வொரு நாளும் லட்சங்களில் ஆயிரங்களில் அதிகரிப்பதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி உன்னை ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி நிலை குலைந்து போய்விட்டது. நாம் இன்றைக்கு ஒரு கதையை தான் கேட்குறோம். இது போன்ற ஆயிரக்கணக்கான மோசடிகளும் அதிலே ஏமாறுபவர்களும் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் கரன்சி என்று வருகிறது, கிரிப்டோ கரன்சி என்று வருகிறது, பிளாக் செயின் என்று வருகிறது. அத்தனைக்கும் பின்னணியில் மோசடிகள் இருக்கின்றன. இப்போ சமீபமாக பரவலாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிபிஐ அதிகாரிகள் போலவே ஆன்லைனில் வந்து பேசி, உன்னிடம் இத்தனை கோடி இருக்கிறது, உன் மகன் அங்கே சிங்கப்பூரில் இருக்கிறார், உன் மகன் மலேசியாவில் இருக்கிறார், இவங்க எல்லார்ட்டையும் காசை வாங்கி நீ கொடு, இல்லைனா உனக்கு ஒரு பார்சல் மும்பையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, அதில் போதைப் பொருள் இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உன்னை ரிலீஸ் பண்ணணும் என்று சொன்னால் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கோடியும் உன் மகன் இந்த நாட்டில் வசிக்கிறார்களே அவர்களிடமிருந்து இவ்வளவும் எனக்கு வாங்கி கொடுன்னு அவன் சொல்கிறான். இப்படி ஏமாந்தவர்கள் பல பேர். டிஜிட்டல் வேர்ல்டினுடைய இந்த திரை மோசடியினுடைய விபரீதம் அறியாதவர்கள், அதை புரியாதவர்கள், திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கால் வந்தவுடனே பதற்றத்தில் தன் பலத்தை இழப்பவர்கள், இதையெல்லாம் தாண்டி பேராசையின் காரணத்தினால் அதிகம் காசுகளை குறுகிய காலத்தில் பெற வேண்டும் என்ற அந்த மோசமான ஆசையினால் தன் வாழ்க்கையை, தன்னுடைய வருடக்கணக்கிலான சேமிப்பை இழந்த பலர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஃமினாக நாம் இதில் உணர வேண்டிய முக்கியமான பாடம், அல்லாஹ் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் உங்களுக்கென்று ஒரு வியாபாரத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய லாபத்தை பெறுவதற்கான பல்வேறு விதமான ஸ்ட்ரக்சர்களை, கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முஃமின் அதன் மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியிலே நமக்கு லாபம் ஈட்டுவதற்கான பாதைகளை அமைத்து கொடுத்திருக்கிறாங்களோ அதுதான் எனக்கு லாபம் தரும். இரண்டாவது, உலமாக்கள் சொல்வார்கள், எந்த ஒரு லாபம் உங்களுக்கு குறுகிய காலகட்டத்தில் எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் குறுகிய காலத்தில் நீங்கள் போகக்கூடிய ஒரு 1 லட்ச ரூபா 50 லட்சமாக மாறுகிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒன்று மோசடி இருக்கும் அல்லது அதிலே ஹராம் கலந்திருக்கும். இந்த 2 இல்லாமல் ஒரு மனிதர் குறுகிய காலத்தில் உருவாகிறார் என்று சொன்னால் அது நம்பிக்கைக்கே மாற்றமானது, இயற்கைக்கு எதிரானது. ஒரு முஃமின் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நம்பி எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் நிம்மதியாக வாழ முடியும். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், இந்த அத்தனைக்கும் பின்னால் நாம் எங்கிருந்து இந்த செய்திகளை பெறுகிறோம்?
யாராவது ஒருத்தர் சொல்வார், பா பிளாக் செயின் என்ன மாதிரி டெக்னாலஜி போயிட்டுருக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியாவில் இத்தனை கோடி கணக்கில் இத்தனை மில்லியன் ட்ரில்லியன் டாலர் பிஸ்னஸாக அது இருக்கிறது, அமெரிக்காவில் இத்தனை டாலர் பிஸ்னஸ், நானும் இப்படி போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ வந்திருக்குது பார், போன மாதம் இப்படி இருந்தேன், இந்த மாதம் நான் கார் வாங்கிட்டேன். இன்னொருத்தனை பார், போன மாதம் ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தான், இப்போ அவன் வீடை புக் பண்ணிட்டான். இப்படி ஆசை வார்த்தைகள் காட்டப்படும் பொழுது ஒரு முஃமின் சுதாரிக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய காசு பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியும்? நம்மள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஏழை எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? நம்மிடம் இல்லாத ஒரு மனம் நம்மை போன்ற சக ஒரு மனிதனிடத்தில் எப்படி அந்த சிந்தனை ஏற்படும்? இன்னொரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் 100 ரூபாயை கொடுத்து விடுவான், அவனுக்கு அந்த பறந்து விரிந்த மனம் இருக்கும். ஆனால் கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் 1 ரூபாயை கொடுப்பதற்கு 1000 தடவை யோசிப்பான். அப்படியே ஒருத்தனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தான்னா அவன்கிட்ட 100 ரூபாய் எப்படி வாங்கிறது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பான். இதுதான் பணக்காரர்களுக்கும் மிடில் கிளாஸ் நபர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கக்கூடிய மனநிலை. இந்த உலகத்தில் எல்லா அமைப்புகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணக்காரர்கள் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. அது ஆரம்பித்து வளர்ந்து உயரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரை சாதாரண நபர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய நிதியும் தான் அதில் அதிகமாக போடப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த நிறுவனமோ ட்ரஸ்டோ அமைப்போ வளர்ந்து ஆளாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஐடியுடைய ரிடக்ஷனுக்காக வேண்டி, தன்னுடைய கருப்பை வெள்ளையாக மாற்றுவதற்காக வேண்டி பல பணக்காரர்கள் அதிலே தங்களுடைய தர்மங்களை செய்யலாமே தவிர, எல்லா உருவாக்கத்திற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு சில நல்ல பணக்காரர்களை தவிர இறைவனுடைய அச்சம் உள்ள உண்மையிலேயே நல்ல மனம் உள்ள ஒரு 10% பணக்காரர்களினால் அதில் அவர்கள் பங்களிப்பு செய்யலாம். மீதமுண்டான 90%ம் அதனால் தன்னுடைய பணத்திற்கான பாதுகாப்போ அல்லது அதிலே வளர்ச்சியோ இல்லாமல் எந்த சதகாவும் செய்ய மாட்டார்கள். இது அவர்களுடைய மனநிலை. காரணம், அதற்கு பின்னால் இந்த பணம்தான் எல்லாம் என்ற அந்த சிந்தனை ஆழமாக அவர்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீ சேமிப்பதனால் உன்னுடைய காசு பணம் உயர்வதில்லை, நீ கொடுப்பதனால் உன்னுடைய காசு பணம் உயர்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு வட்டியை தடுக்கிறான். வயுர்பி சதகாத், சதகாவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்துகிறான். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தான தர்மம் தான் இருக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தா 1 லட்ச ரூபாய் வரும் என்று ஒருத்தன் சொல்கிறான்னா அதில் நான் முட்டாள்தனமாக போய் இன்வெஸ்ட் செய்கிறோம். அவன் யாருன்னே தெரியல, எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவர் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடியவர் யார் என்றே தெரியவில்லை. இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமுடைய நண்பர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் இதெல்லாம் உண்மையிலே அவங்களாதான் தெரியலை. இப்படி எதுவும் தெரியாமல் அதிலே கொண்டு போய் நாம் காசு பணங்களை போட மிக உறுதியாக மிக தயாராக இன்று சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முஃமினுடைய மனநிலை அதுவல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? 1000 ரூபாயை நீ கண்ணுக்கு தெரியாத எவன்டையோ போட்டு 1 லட்ச ரூபாய் வரும்னு நினைக்காது. உங்களுடைய அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பன்மடங்காக ஆக வேண்டுமா, அதை என்னிடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு காசு பணம் போச்சுன்னு சொன்னா அதை அல்லாஹு தஆலா வளர்க்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் அன்ஃபக ஃபீ சபீலில்லாஹி, யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய காசு பணத்தில் ஒரு கையளவு பேரிச்சம்பழத்தை ஹலாலான முறையில் சம்பாதித்து அதை அவன் அல்லாஹ்விற்காக செலவழிக்கிறானோ, அதை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், எப்படி பாதுகாக்கிறான்? யுரப்பி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுல்வஹு ஹத்தா யகூனு மிஸ்லல் ஜபல். அல்லாஹ் அதை தன் வலது கரத்தால் வாங்கி, எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு குதிரை குட்டியை வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக பிரம்மாண்டமாக வளர்ப்பானோ, அதை போல் உங்களுடைய சிறு சதகாவை ஒரு கையளவு நீங்கள் பேரித்தம்பளம் தந்தால் அதை அல்லாஹ் மலை போன்றதாக அதை மாற்றுகிறான். குர்ஆனிலே சொல்வான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செலவழிக்கிறார்களோ, கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபீல், அந்த ஒரு விதை
எப்படி ஒரு கோதுமை விதையை போட்டால் 7 கதிர்கள் வந்து அதில் ஒவ்வொன்றிலும் 100 கோதுமை கதிர்கள் கனிகள் கிடைக்கிறதோ, அந்த ஒரு வித்து எப்படி 700 வித்துக்களை உருவாக்குகிறதோ, அதை போல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சதகாவை, நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய தர்மத்தை, ஹதீஸ்கள்ல யார் செலவழிக்கிறாரோன்னு வருது. சஹாபாக்களுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிடித்தமானது. நமக்கு செலவழிக்கிறதுனாலே அந்த வார்த்தையை கேட்டாலே முதல்ல ஒரு பயம் இருக்கு. செலவு பண்ணா காசு போயிடுமோ, செலவு பண்ணா நம்ம பிள்ளைக்கு யார் செய்யறது, செலவு பண்ணா எப்படி வீடு வாங்குறது, செலவு பண்ணிட்டா எப்படி கார் வாங்குறது. வீணான செலவிற்கு வேண்டுமானால் அதை நாம் யோசிக்கலாம். இறைவனுக்காக வேண்டி நாம் தரக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது நாம் யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்றோம்? அல்லாஹ்விடத்திலே நாம் அதை இன்வெஸ்ட் பண்றோம். ஒருத்தன் ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொண்டு போய் காசை போடுறான். அதற்கு பேங்க் உங்களுக்கு வருடத்திற்கு இவ்வளவு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்றான். எத்தனை லட்சக்கணக்கான நபர் இன்னைக்கு எஃப்டியில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ. ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, அதில் போட்டால் அவன் தந்த பர்சன்டேஜை தந்தே தீருவான். தராமல் இருப்பானா? அவனுடைய ரூல்ஸுக்கு மாற்றமாக அவனால் செய்ய முடியுமா? நிச்சயமாக வருஷத்துக்கு இத்தனை % கண்டிப்பாக கொடுத்துருவான் அவன். அந்த நம்பிக்கை அவன் தூங்கும் பொழுதும் இருக்கிறது, உட்காரும் பொழுதும் இருக்கிறது, நடந்து போகும் பொழுதும் இருக்கிறது. எல்லா நேரத்திலும் என்னுடைய முதலீடுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும், அதில் சந்தேகம் இல்லை என்று எப்படி நினைக்கிறானோ, அதே சிந்தனையும் எண்ணமும் நாம் அல்லாஹ்வுக்கு சதகா செய்யும்போது இருக்குதா? எத்தனை முறை ஏழைகளை விரட்டி எடுத்திருப்போம், எத்தனை முறை நாம் கையில் கொடுத்துட்டு அவர்களை தரக்குறைவாக பார்த்திருப்போம், எத்தனை முறை நம்மிடம் வந்து ஒரு உதவி என்று கேட்கும் பொழுதெல்லாம் தயங்கி பல பொய்களை சொல்லி நாம் அகன்றிருப்போம். இதற்கு பின்னால் நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டை இழந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறான், இதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு நம்மிடம் நம்பிக்கை குறைவு எந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஒருத்தர் எம்எல்எம்ல போய் தன்னுடைய காசு சேர்ந்து அது காசு பணத்தை கொடுத்து ஒரு மாதத்தில் ஒரு கார் வாங்குறான்றதை நம்புகிறோம். அது எப்படிடா அது அதிசயமாச்சே, அது அற்புதமாச்சேன்னு நாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் தன் இறை நேசர்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்குறான்னு செஞ்சால் அது எப்படின்னு கேட்கும். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தன் போன்ற சக மனிதன் அந்த பயனை அடைந்திருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை எப்போ வரும்? நம் போன்ற அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இறைவன் என்ன செய்தால் உங்களுக்கு ரிஸ்க் தருவேன் என்று சொன்னார்களோ அந்த செயல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் வாங்கி இருக்கிறார்கள். அது நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு இறை நேசர்கள் மகான்கள் அப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவங்களும் நம்மளை மாதிரி தான்னு சொல்கிறோம். இதே நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 10,000 சம்பளம் வாங்கியவன் ஒரு எம்எல்எம்மில் சேர்ந்து ஒரே மாதத்தில் கார் வாங்கினான் என்று சொன்னால் கண்களை விரித்து பார்க்கிறோம். எவ்வளவு நம்பிக்கையற்ற தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை, ஒரு நிகழ்வை அறிவிக்கிறார்கள். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ். ஒரு நபர் வெட்ட வெளியில் நின்று கொண்டிருக்கிறார், சும்மா நின்றுட்டு இருக்கிறார். திடீர் என்று அவர் வானத்தில் ஏதோ ஒரு சப்தம் வருவதை பார்க்கிறார். ஃபஸமிஅ ஸௌதம் மினஸ் ஸமா, வானத்தில் நோக்கி பார்த்தால் அந்த வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மேகத்திற்கு ஒரு கட்டளை வருகிறது. இஸ்கி ஹதீகத ஃபுலான், மேகமே நீ நேராக போய் இந்த மனிதனுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் கொடுன்னு சொல்லுது. ஃபதனஹஸ் ஸஹாப், உடனே அந்த மேகம் நகர்ந்து போக ஆரம்பித்து விட்டது. இதை கேட்கும் பொழுதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூடவா நடக்கும்? இப்படிலாம் கூடவா சில பேருக்கு மேகத்திட்ட வந்த சவுண்டு கீழே இருந்த மனுஷனும் கேட்டுச்சான். நாம் சொல்லக்கூடியது கற்பனை கதைகள் அல்ல, இது பெருமானாருடைய பொன்மொழி ஹதீஸ். அப்போ அந்த நபர் அந்த மேகத்தை பின்தொடர்ந்து போகிறார். மேகத்தை பின்தொடர்ந்து போய் பார்த்தால் அந்த மேகம் ஒரு குளத்தின் நேராக போய் நிற்குது. அங்கிருந்து அது தண்ணீரை தந்து கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீர் குளத்திலிருந்து ஒரு ஓடைக்கு போகிறது. அந்த ஓடை நேராக ஒரு மனிதருடைய தோட்டத்திற்கு போய் சேருகிறது. அங்கே அவர் மண்வெட்டியை வச்சு பாத்தி கட்டிக்கிட்டு இருக்கிறார்.
எங்கெங்கெல்லாம் தண்ணி போகணுமோ அங்கெல்லாம் அவர் பாத்தி கட்டி கொண்டு இருக்கிறார். அது தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. இதை இவ்வளோ நிகழ்வையும் ஃபாலோ பண்ணி வந்த மனிதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் அப்துல்லான்னு சொன்னார். அப்துல்லாவுடைய தோட்டத்திற்கு போய் தான் நீ மலையை கொடுக்க வேண்டும் என்று அந்த சத்தம் வந்தது, நான் கேட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னவுடன் அவர் சொன்னார், நான் ஒன்றும் பெரிதாக நான் அமல்கள் எல்லாம் செய்வதில்லை, தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன். இந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை 3ஆக பிரித்து விடுவேன். முதல் பகுதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, நல்லோர்களுக்கு நான் அதை சதகா செய்து விடுவேன். ஃபர்ஸ்ட் வேலையே சதகா தான். அடுத்து வஆகுலு சுலுசஹு, அதிலே 3இல் 2ஆம் பகுதியை நானும் என்னுடைய குடும்பத்தினரும் அதை உபயோகித்துக் கொள்வோம். 3வது பகுதி அதை நான் திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். விவசாயத்திற்கு தேவையானதை, வயலுக்கு தேவையானதை நான் அதில் வாங்கிக் கொள்வேன். இதுதான் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை, இப்படி ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்த காரணம் என்று அவர் சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காசு பணங்கள் பன்மடங்காக பெருக வேண்டுமா? 1000 ரூபாய் போட்டால் உடனடியாக அது 700 மடங்கு, அதை விட அதிகமாக வர வேண்டுமா? நாம் சதகா செய்ய வேண்டும். செய்த சதகாவின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். என் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் அல்ல என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, இந்த சதகா செய்தேனே அது எனக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும். என்ன சொல்றாங்க? மோட்டிவேஷன் கிளாஸஸ்களை பார்க்கும் பொழுது முதலில் நீங்கள் ஒன்றை நம்புங்கள். நீங்கள் ஒன்றை நம்பினால்தான் அது உங்களுக்கு பலன் தரும். எத்தனை முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதன், உழைக்கக்கூடிய மனிதன், இது எனக்கு பலன் தராது என்று நினைத்தால் அவனுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அந்த நம்பிக்கை என்பதுதான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான மூலதனம். அது இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான் போட்ட இந்த 1000 ரூபாயை நிச்சயமாக அல்லாஹ் திரும்ப தருவான். அதை 700 மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவான். கொடுத்து காலையில் கொடுத்தோன்னா மதியானம் அப்படி தான் நாம் சிந்திக்க வேண்டும். இரவும் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். மறுநாளும் அப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி காசு வந்தது என்று சொன்னால் நான் கொடுத்த சதகாவை அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வையும் பெற வேண்டும். இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த சதகா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வெறும் காசு பணமாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. நாம் நினைக்கிறோம் பணம் போட்டால் 5 ரூபா போட்டால் 50,000 ரூபா வருதான், பெரிய விஷயம். அதோடு சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தால் என்ன செய்வோம்? எதை விரும்புவோம் நாம்? நீங்கள் இந்த 5 ரூபாயை போட்டிங்கன்னா 50,000 வந்துடும் அடுத்த வாரம். அதற்கு அடுத்த வாரம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டலில் காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னால் எதை நாம் எடுத்துக்கொள்வோம்? அந்த 5 ரூபாவும் வேணாம், அந்த 50,000 ரூபாவும் வேணாம், இப்போ இருக்க நிலைமையும் போதும்னு சொல்லுவோம். ஆனால் சதகாவிலே நமக்கு 2 வகையான லாபங்கள் கிடைக்கிறது. ஒன்று, நாம் காசு பணத்தையும் அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி கொடுக்குறான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லா வகையான ஆஃபர்ஸும் இருக்குது. அதுவும் நமக்கு பன்மடங்காக மல்டிபிள் லெவல் ப்ராஃபிட்டாக நமக்கு வருது. அதே போல் காசு வந்துடுச்சு, அடுத்த வாரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டால் எப்படி அதை அவனால் அனுபவிக்க முடியும்? 5 லட்ச ரூபா வேலெட்டில் வந்து விழுந்துருச்சு, அடுத்த நாளே மூத்தா போயிட்டான். அவன் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதரை குறுகுறுன்னு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னப்பா நீ இப்படி பார்த்தாலே டேஞ்சர் ஆச்சே, ஏன் அந்த மனிதனை இப்படி பார்த்துட்ருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை, இவருடைய மவுத்து நாளைக்கு எழுதப்பட்டிருக்குது, நாளைக்கு இவர் இந்த உலகத்தை விட்டும் போயிடுவார், அதான் அவரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்சிருச்சு. 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 1 மாதம், பல மாதங்கள் கழித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அந்த நபரை பார்க்கிறார்கள். அவன் உயிரோடு உலாவிட்டு இருக்கிறான் உலகத்தில். என்ன, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படிங்க இது, மறுநாள் இறந்து போயிடுவான், நீங்கள் அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, அவன் இப்போ இத்தனை மாதம் கழித்து உயிரோடு இருக்கிறானே? ஆமாம், நான் சொன்னது உண்மைதான், அவனுடைய அஜல் வந்துடுச்சு. ஆனால் நேற்று காலையில் அவன் வீட்டுக்காக வேண்டி ரொட்டி வாங்கிட்டு போனான் மனைவி மக்களுக்காக. அந்த நேரத்தில் ஒரு யாசகன் வந்து கேட்டான், எப்பா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு,
கடுமையான பசியில் இருக்கிறேன், நீ கொஞ்சம் எனக்கு ஏதாவது கொடுப்பான்னு கேட்டவுடன் தன் மனைவி மக்களுக்காக வைத்திருந்ததை எடுத்து அந்த யாசகனுக்கு கொடுத்து விட்டான். அவன் துவா செய்தான், யா அல்லாஹ் இவனுடைய ஆயுளை நீட்டித்து வைப்பாயாக, இவனுக்கு நீ நல்ல ஆயுளை குடியா அல்லான்னு துவா கேட்டான். அதனால் அல்லாஹு தாலா இவனுடைய வயதை இன்னும் 40 வருடம் கூட்டி கொடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, இந்த யாசகனுக்கு கொடுத்த துவா பரக்கத்தில் 40 வருட பாவங்கள் எதை செய்தாலும் அதை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்களித்து விட்டான். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த உலகத்தில் கிடைத்தால் தாராளமாக செய்யலாம். எனவே சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, when you are rising financially, increase the standard of giving, not the standard of living. நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே இருந்தால், இவ்வளோ காசு வந்துருச்சே அடுத்து ஒரு கார் வாங்கிடலாமா, இவ்வளோ காசு வந்துருச்சே இன்னொரு வீடு வாங்கலாமா என்று உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுப்பதை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல 10,000 மாற்றுங்கள். அதை 1 லட்சமாக ஆக்குங்கள், 5 லட்சமாக ஆக்குங்கள். அது உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து பல கோடிக்கணக்கான ப்ராஃபிட் வருமே, அதை கொண்டு நீங்கள் வாழுங்கள். எனவே மாதம் முதலில் எப்பொழுது நமக்கு சம்பளமோ வியாபாரத்தினுடைய காசு பணமோ வருகிறதோ அதை அதிகமாக நாம் சதகா செய்ய வேண்டும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் சதகா அதிகமாக இருக்கா, அதுதான் நிலையான ப்ராஃபிட். தேவையில்லாத மோசடிகளில் ஒரு மூமின் ஈடுபடுவதற்கான எந்த அவசியமும் இல்லாத அளவிற்கு மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த பாதுகாப்பான பன்மடங்கான பல்வகையான லாபத்தை நாம் முன்னோக்க வேண்டும். இறைவனுக்காக அதிகம் சதகா செய்வோம். அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு கோடான கோடி செல்வங்களை தருவான். அதன் மூலம் நாமும் பயன் பெற்று நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அதன் மூலம் வாழ்க்கை தரத்தில் உயர்வடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.